ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகு தமிழ் லாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ராக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு ஃப்ராக்கு தைக்கிறது காமிச்சினிருக்கேன், பார்த்துக்குங்க. இது ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணலாம், லெஹங்கா மாதிரி, தாவணி மாதிரி, கட்டுறது மாதிரி பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த துணியில் இந்த ஃபேப்ரிக் கூட நல்லா இருந்துச்சு, ஃப்ராக்குக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ஐரன் பண்ணி க்ளீனாக இதெல்லாம் உட்கார வச்சா ரொம்ப நல்லா வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது 2 மீட்டர் துணி செப்ரேட் இது தைச்சின்னு இருக்கேனே. இது 2 மீட்டர். இது ஒரு சாரீ. இந்த சாரியில் 3 மீட்டர் தாவணிக்கு எடுத்திருந்தேங்க, அவங்க அம்மாவுக்கு. இது அந்த பொண்ணுக்கு சின்ன பாப்பா ஆச்சு. இதுக்கு 2 மீட்டர் அவ்வளோதான் எடுத்து வச்சு, அந்த 2 மீட்டர் டபுளாக பண்ணி சென்டரில் கட் பண்ணி, இது ஹைட் கொஞ்சம் கம்மியாச்சு, அதுக்கு டபுளாக கட் பண்ணி 4 மீட்டராக பண்ணி, அதில் 1 மீட்டர் இந்த செருகு பட்டி மாதிரி கொடுத்துருக்கேனே, அந்த மாதிரிக்கு 1 மீட்டர் எடுத்து மீதியில் இது செஞ்சுருக்கேங்க. இது மேலே ப்ளவுஸ் மாரி வருமே அட்டாச்சிங், அதுக்கு பாட்டமில் இந்த சேரீ கொடுத்து, ப்ளவுஸ் பீஸுக்கு வேறு ஒரு புடவையில் ப்ளவுஸ் பீஸ் இருக்குது, செருகு மற்றும் ப்ளவுஸ் பீஸு அது போட்டிருக்கேங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு இதுக்கு கலர் கூட காம்பினேஷன் ஒத்து போச்சு. பிங்காக இருந்துச்சு, அப்புறமா கோல்டு கலர் டபுள் ஷேட் இருந்துச்சு. நல்லா வந்துச்சுங்க இந்த ட்ரெஸ்ஸு. பாருங்கள் எப்படி தைச்சின்னு இருக்கேன்னு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடிக்கடி சேரும். நீங்கள் லைக் பண்ணால் நான் தைச்சது இன்னும் சில பேருக்கு போய் சேருங்க. நான் இந்த குக்கிங்கு வீடியோ பற்றியாச்சு, இல்லைன்னா இந்த ஸ்டிச்சிங் பற்றி, மிஷின் பற்றி இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேங்க. பார்த்துக்குங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த பார்டர் பீஸ் வேறு ஒரு புடவையில் இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கேனே, அந்த ஒரு புடவையில் பார்டர் மட்டும் எடுத்து பார்டர் ஃபிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ பண்ணியிருக்கேன். இந்தமாரி பார்டர் ஃபிக்ஸ் பண்ண நாங்கள் தைச்ச இது தெரியாதுங்க. கீழேவே நான் கொடுத்துட்டேன், ஃப்ளாட்டாக வந்துடும். இதுக்கு மேலே நாங்கள் கொடுத்தா கொஞ்சம் குழந்தைக்கு ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி நல்லா வரும். அதுக்கு தான் அங்கே ஈக்குவல் பார்த்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணோம். அப்போ தான் இது கீழே இறக்குனப்போ அதுக்கு ஈக்குவல் வரும். அப்போ தான் நான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த துணியில் நான் எவ்வளோ தைச்சிருக்கேன். ரொம்ப எனக்கு இந்த போட் நெக்கில் இந்த ஃப்ராக்கு, லெஹங்கா, தாவணி, மிடி, டாப்பு, சுடிதார் இந்த மாதிரி தான் ரொம்ப வருது. ப்ளவுஸும் வரும். ப்ளவுஸ் விட இது கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா இங்கே கம்பெனிக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க பசங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப, இப்போ ஒருத்தர் பார்க்குறாங்களே போடுறது, ரொம்ப நல்லா தைச்சிருக்காங்க, எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு கேட்டு எடுத்துன்னு தராங்க. ப்ளவுஸுனால் இங்கே ரொம்ப அவங்க வீட்டிலையே ரொம்ப மிஷின் இருக்குது. இங்கே பீஸ் ஒர்க் செய்கிறதாச்சு. இந்த ஏரியா பூர்த்தி இண்டஸ்ட்ரியல் ஏரியாச்சு. இங்கே மிஷின் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க அவங்கவுங்க ப்ளவுஸ் தைச்சிப்பாங்களோ இல்லை அது தெரியல. பின்ன ரொம்ப இங்கே டெய்லர் கடைங்க இருக்குது. எங்கே ஒரு மெயின் ரோடு இங்கேயே ஒரு 4 கடை இருக்குங்க. 4 கடை. ஆனால் அங்கே 1000, 1200 இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த லெஹங்கா தைக்கிறதுக்காச்சு, ஒரு ஓல்டு சாரியில் ஒரு நியூ டிசைனில் அம்ப்ரெல்லா, அனார்கலி இந்தமாரி தைக்கிறதுக்கு 1000க்கு மேலே கேட்குறாங்க. நான் 1 லக் இல்லை, அப்படியே செஞ்சு கொடுக்குறேன். ஒரு 600, 700 இவ்வளோ தான் வாங்குறது. என்னோடய வேலைக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாங்குறது, அவ்வளோதான். ஆனால் அது தேடி பரவாயில்ல, 1 லக் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். அங்கே இருப்பாங்களே அவங்க எல்லாம் எடுத்துன்னு கொடுப்பாங்க. வெளியே பக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் டவுன் சிட்டிக்கு பக்கம் இங்கே இது இண்டஸ்ட்ரியிலே இந்த வீடெல்லாம் இருக்குமே, இந்தமாரி ஏரியாவை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இதில் இருக்கிற ஏரியாவில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே கடைங்க வாடகை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வீட்டிலையே செய்கிறதுனால இப்படி. ஆனால் நானும் கடையை பண்ணணுன்னு எவ்வளோ தேடின்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கேன் இந்த பக்கம். அவ்வளோ அதிகமாக நான் தைக்கிறது வீட்டில் வருது. அக்கஸ்மாத் என்னென்னா கடையில் நான் செஞ்ச மாரி ஆச்சுன்னா
துணி அந்த பக்கம் இருக்கவங்க கொடுக்காம போனேன். அப்புறமா நான் தைக்கிறதெல்லாம் கடை வாடகைக்கே ஆகிடுமோ என்னவோ அப்படின்னு இன்னும் மொத்தத்தில் பார்த்துன்னு இருக்கேன். ஏரியா வந்து நல்லா இருக்கணும். அங்கே அதிகமாக டெய்லர் கடை இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறமா ஜென்ஸ் டெய்லர் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஐயோ லேடிஸ் டெய்லர் இங்கே நல்லா தைப்பாங்களா அப்படின்னு நினச்சிப்பாங்க. பார்க்கணும் அங்கங்கே எவ்வளோ போராடி நின்று பார்க்கலான்னு இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன். ஐயோ இரு பார்க்கலாம், அதே பண்ணணும்னு இருந்தால் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படியாச்சும் தெரிஞ்சிடும், பார்க்கலாம் விடு அப்படின்னு சும்மா விட்டுருக்கேன். ஆனாலும் நீங்கள் வீட்டில் செஞ்சு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நாங்கள் ரொம்ப கடையில் இவ்வளோ இருக்குது நாங்கள் இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க கடைக்கு இது வாடகை கட்டணும், கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். வீட்டாச்சுன்னா அப்படி இல்லை இல்லையா, அதுக்கு தகுந்த மாரி வாங்கினா நியாயமான விலையாக இருந்தால் அது ஒன்றும் தவறில்லை. நான் அவ்வளோதான். ரொம்ப வேலை இருந்தாலும் ஒரு டிசைன் பொறுத்து ரொம்ப வேலை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு ஒரு 50 ரூபாய் ஏற்றுவேன், அவ்வளோதான். இது பேக் டிசைன் பண்ணியிருக்கேன். பேக்கில் இந்த டைமண்ட் ஷேப், ஏன்னா அந்த ஃபேப்ரிக்கில் அந்த டைமண்ட் ஷேப்பில் டிசைன் இருக்க பாருங்கள். அந்த ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணலான்னு நானே நினச்சேன். அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கணும்னு. ஆனாலும் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிக்குவேன். அந்த துணிக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேன்சி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவேன். அதை இன்னும் கேட்க மாட்டாங்க, யா இப்படி பண்ணிங்க அதெல்லாம். மொத்தத்தில் அவங்களுக்கு நல்லா இருந்தால் போதும். போட்டக்கப்போ ரொம்ப நல்லா தெரிஞ்சாலே போதும். நீங்களும் அவ்வளோதான். உங்களுக்கு ஐடியா எப்படி ஓடுதோ, இங்கே இப்படி சொல்லியிருக்காங்க இப்படியே தைச்சிடலாம், சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே தைச்சி கொடுத்தா நிஜமாக ஐயோ எங்களுக்கு எதுக்கு சிரமம், டைம் வேஸ்ட் ஆகுமே இப்படியெல்லாம் பண்ணால் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நினச்சாதான் அவங்க ஐயோ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு, பரவாயில்ல நாங்கள் கொஞ்சம் எங்களோட டைம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தைச்சி கொடுக்கலாமே அப்படின்னு கொடுத்தா இன்னொரு வாட்டி அடிக்கடி வருவாங்க. நல்லா தைச்சி கொடுத்தாங்கப்பா, நான் சொன்னேன் இந்த டிசைன் இதை விட நல்லா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு அடிக்கடி வருவாங்க. இந்த ட்ரெஸ் நீங்களே பாருங்கள். இதில் ஃப்ராக் மாதிரியும் செஞ்சுருக்கேன். அப்புறமா இதுக்கு தாவணி மாதிரி அது பட்டி மாரி கொடுத்து அது கட்டுறது மாதிரி தான் பண்ணியிருக்கிறது. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பார்க்க இப்படி இருந்துச்சு. அது நாங்களே ஃபஸ்ட்டு டைம் தைக்கிறது. இந்த டிசைன் ஃபஸ்ட் டைம் தைக்கப்போ ஐயோ இது இப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா அந்த யோசனை பண்ணி தான் நாங்கள் தைக்கிறது இல்லையா. அப்போ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அந்த டைம் ஆயிடுச்சு, இவ்வளோ டைம் ஆச்சு இந்த துணிக்குன்னு அதிகமாக கேட்கவும் முடியாது. ஏன்னா இது ரெடிமேடெல்லாம் செய்கிறாங்கோ, இதேமாரி எவ்வளோ துணி தைச்சி போட்டிருப்பாங்க. ஒரு துணிக்கு மட்டும்தான் அவங்களுக்கு லேட் ஆகிருக்கும். அவங்க என்னென்னா அவங்க இது இப்படி இருந்தா அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்களே. அப்புறமா அதே பண்ணி அவங்க ஃபாஸ்ட் ஆகிடும். பீஸ் ஒர்க் மாதிரி செஞ்சுடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். கம்மிக்கு விற்றாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எங்கே ஒரே இப்போ இது வந்திருக்க ஆர்ட்ரு இப்போ பண்ணியிருப்போமா, இன்னொரு வாட்டிக்கு இன்னொரு டிசைனாக கொடுப்பாங்க. அப்போ இது எப்படி இருக்குது, மறுபடியும் நாங்கள் எந்த மாதிரி கட்டிங் பண்ணால் நல்லா இது கரெக்டாக வரும்னு பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாலும் இது ஆவறதில்லைன்னு என்றைக்கும் நான் சொல்ல மாட்டேன். எந்த டிசைன் ஆனாலும் பார்த்து செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா என்னோட முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுவேன். அந்த ஒரு டிசைனுக்கு எடுத்துன்னு வரேன், அந்த ஃபேஷன் எடுத்துன்னு வரேன், நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரியே நான் தைச்சி கொடுத்துடுவேன். நான் ஒரு வாட்டி ஒரு டிசைன் அவங்க அனுப்பிச்சு நான் இப்போ எல்லாம் ஆன்லைன் வந்துருக்கிறதுனால ரொம்ப டிசைன்ஸ் அவங்களே இது பண்ணி அனுப்புகிறாங்க. அது எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அவ்வளோதான். இந்த டெய்லர் வேலையில் இந்த மாரியும் நான் தைச்சிருக்கேன் அப்படின்னும் ஒரு பரவாயில்ல நானே இப்படியெல்லாம் தைக்கிறேன்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அவ்வளோதான். ஐயோ இது முடியாது, இது லேட் ஆகும், இது தைக்கிறத விட இன்னும் ஒரு 2 ப்ளவுஸே தைச்சிடலாம், இன்னும் அதிகமாக பணம் வரும் அப்படின்னா நினைக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நினச்சா இந்த வேலையை கஸ்டமருக்கு எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். எவ்வளோ லேட் ஆனாலும் செஞ்சு கொடுத்தா தான் அடிக்கடி தேடி வருவாங்க. இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இப்போ பண்ணியிருக்கேனே இந்த டைமண்ட் ஷேப்பில் ஸ்லீவ் டிசைனு இது வந்து அவங்க அவங்க இது ஃப்ராக்கு இல்லை எல்லா பாப்பாவுக்கு வந்து பஃப்பே இருக்குது. அந்த பஃப் வேண்டாம் எனக்கு. வேறு மாதிரி ஏதாச்சும் புதுசாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஓகே இந்த ஒரு பண்ணலாமே அப்படின்னு தைக்கும்போது தான் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி தோணலை. நார்மல் ஸ்லீவ் தான் கட் பண்ணியிருந்தேன். அப்புறமா இப்படி பண்ணல பேக் சைடில் இப்படி கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கு இப்படி கொடுத்தா மேட்ச் ஆகும் அப்படின்னு இப்படி பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. அது கூட அந்த ஃபேப்ரிக்கில் பாட்டமில் தைச்சிருக்கேன் அந்த துணி கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த லைனிங் வந்து இந்த 3 மீட்டர் 4 மீட்டர் ஆச்சு. 2 மீட்டர் வந்து அட்டா கட் பண்ணி அது 4 மீட்டர் ஆச்சு இல்லையா. அதை 4 மீட்டரே நான் லைனிங் எடுக்கலை. லைனிங் வந்து 1 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல்லாக ஃபில்ட் கொடுக்காம ஃபில்ட் கொடுத்த அந்த பாட்டமில் பாருங்கள் நான் தைச்சின்னு இருக்கேன். கொஞ்சம் ஒரு 3 பக்கம் மட்டும்தான் நான் ஃபில்ட் கொடுத்தேன். ஏன்னா போதும். ஏன்னா ரொம்ப பெரியவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் 4 மீட்டர் லெஹங்கா தைச்சின்னு இருக்கேன்னா 4 மீட்டரே லைனிங் எடுத்திருப்பேன். ஆனால் இது வந்து குழந்தையாச்சே அவ்வளோ எடுத்தால் என்ன ஆகும்னா இந்த பட்டி கட்டுறாங்களே அந்த இடத்துல கொஞ்சம் உப்பி வரும். ரொம்ப தப்பமாக தெரியும். பாப்பாவுக்கு வந்து கீழே மட்டும்தான் அகலமாக தெரியணும். அப்போ தான் ஒரு டால் மாதிரி தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணேன் லைனிங் கொஞ்சம் கம்மி தான் கொடுத்தேன். கம்மி கொடுத்தாலும் எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா ஒரு 3 ஃபில்ட் கொடுத்துருக்கேன் உள்ளவே. கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த கால் நடக்கும் போதெல்லாம் அப்படியெல்லாம் தடுக்காது. ஃப்ரீயாக தான் இருக்கும். அகலமாக இருக்கும் இல்லையா. அதனால ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு இப்படி கொடுத்தேன். அப்படி கொடுத்தா தான் கீழே வந்து கொஞ்சம் அகலமாக வந்து ஒரு டால் மாதிரி தெரியும். அதுக்கு அப்படி பண்ணியிருக்கேன். சின்ன பசங்க கொடுத்தா ஒரு 8 வயசுக்குள்ள குழந்தைங்க துணி கொடுத்தா அப்படி தான் செய்வேன். அதுக்கு மேலேன்னா க்ளீனாக ஐரன் பண்ணோம் இல்லையா. க்ளீனாக ஐரன் உக்காரணும். அதுக்காக என்ன பண்ணுவேன் 4 மீட்டர் இல்லை 3.5 மீட்டரில் லெஹங்கா தைச்சின்னு இருக்கேன்னா அந்த அளவுலே லைனிங் போடுவேன். அப்போ தான் அந்த ஐரன் க்ளீனாக உக்காரும். மேலேருந்து க்ளீனாக ஸ்ட்ரைட் வரும். கொஞ்சம் உப்பி தெரியாது. ஆனால் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் உப்புற மாரி ரொம்ப அகல மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி டால் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 8 வயசுக்குள்ள பசங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லைனிங் கம்மி பண்ணி அந்த ஃப்ரில் உக்காரும். ஆனால் கீழே கொஞ்சம் அகலமாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி பண்ணுவேன். இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா அது வந்து சின்ன பசங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பாப்பா மாதிரி இருக்குமே பசங்க. அதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்படி பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் பெரியவங்களுக்கும் நீங்கள் இதே மெத்தட் பண்ணிங்களேன்னா அது வந்து ஐரன் உக்காராது. நாங்கள் அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கோட அளவும் லைனிங்கோட அளவு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா க்ளீனாக உக்காராது. ஸ்ட்ரைட் வராது. கொஞ்சம் அகல மாதிரி தெரியும். தென் தப்பமாக இருக்கிற மாரி தெரியும். லுக் இருக்காது. அதுக்கு தான் பெரியவங்களுக்கு தைக்கும்போது மெயின் ஃபேப்ரிக் எவ்வளவோ அவ்வளோவே லைனிங்கு கூட எடுக்கிறேன். சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கம்மி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஸ்லீவ் வந்து இப்படி வந்துச்சு. ரொம்ப நல்லா வந்துச்சு. இதுவே பார்க்கணும் குழந்தைக்கு. இது வந்து ஆங்கிள் ஸ்லீவ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது சின்ன குழந்தை ஒரு 4 இன்ச்சு தான் இருக்குது. எப்படி தெரியுதுன்னு தெரில. ஆனால் இது ப்ளவுஸுக்கெல்லாம் வச்சுருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பெரியவங்களுக்கு. நான் வந்து ஐடியாஸ் என்னோட திங்க் படியே தைக்கிறேன் இல்லையா. இந்த வந்து ஐடியா இன்னொருத்தருக்கு தைக்கலாமே இப்போது தோணுச்சு. இது ப்ளவுஸுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருக்கீங்க. எந்த கேன்வஸ் கொடுக்கல. எதுவுமே கொடுக்காமையே நல்லா வந்துச்சு. நான் பேசும்போது ஏதாச்சும் தவறாக ஒரு வேர்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. அப்புறமா நான் பேசும்போது ஒரு இது புரியாது. நான் வந்து இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. அதனால் கொஞ்சம் மன்னிச்சுட்டு நான் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாருங்கள் நான் இப்போ வந்து நல்லா வந்துச்சு. அந்த ஐரன் கரெக்டாக உக்காந்துச்சு. நான் வந்து இப்போது அந்த ஃப்ரண்ட்லேயும் அந்த பாட்டம் பீஸையும் அப்புறமா இந்த பீஸ் 2யும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டேன். என்னென்னா அவங்க வந்து நான் லேஸ் ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொன்னாங்க. அவங்க கொண்டு வரல. எனக்கு வந்து ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள்
ஏதாச்சும் ப்ளவுஸ் அர்ஜென்ட்டுன்னு வந்துடும், இல்லை ட்ரெஸ் வேணும்னு வந்துடும். அதுக்கு நான் கையில் வச்சுக்க மாட்டேன். எது வந்துச்சுன்னா பீஸ் வந்துச்சுன்னா நான் தைச்சி முடிச்சிடணும். பெண்டிங் வச்சுக்க மாட்டேன் அதிகமாக. அவங்க எடுத்துன்னு வரட்டும், நான் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடலான்னு ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆன்லைன்ல லேட்டாக வரும் லேஸு, நீங்களே ஏதாச்சும் போடுங்க சொல்லிட்டாங்களா. ரொம்ப பேஜாராயிடுச்சு. இதை என்னப்பா நான் அது இல்லைன்னு 2 எனக்கு டபுள் வேலை ஆச்சு இப்போ. ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ வந்து லேஸ் அட்டாச் பண்ணது செப்பரேட்டாக அட்டாச் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு காத்துன்னு இருந்து இப்படி ஆயிடுச்சு. நான் அதுக்கு ஒத்துக்க கூடாதா இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ரெகுலராக வராங்களே, ஓகே அவங்கள என்னவோ கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது என்னவோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னவோ வாங்கலான்னு நினச்சாங்களோ என்னவோ தெரில. அப்புறமா பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்களா, ஆச்சின்னு நானே எடுத்துன்னு வந்து அப்புறமா போட்டேன். என்ன எல்லாம் ஃபினிஷிங்கே ஆயிடுச்சு. ஆனாலும் அப்படியே மேலாட்டம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரியே போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து செருகு மாதிரி பண்ணுறாங்களே, பட்டியில் ஜாயின் ஆகும், அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த இது வந்து. இது வந்து பசங்க ஃப்ராக் மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் ஃப்ராக் இல்லைன்னா நான் ஒரு வாட்டி தப்பாக சொல்லிட்டேங்க. என்னென்னா அது முந்தானின்னு சொல்கிறதுக்கு நான் செருகுன்னு சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிக்கோங்க. அந்த முந்தானி மாதிரி கூட போட்டுக்கலாம், ஃப்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து அது கட்டுற மாரி பட்டி பண்ணியிருக்கேனே, அந்த பட்டியில் தான் அந்த முந்தானி மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். அது நீட்டாக முந்தானி ஃபில்ட் வர மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த லேஸ்லேயே நான் லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த லேஸ்லேயே ஃப்ளவர் மாதிரி எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. அந்த பட்டிக்கு வந்து நான் வந்து குச்சி மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த குச்சி வந்து புதுசாக நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா நான் வந்து 2 ஃபேப்ரிக் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு நான் ஒரு ப்ளைனாக ஃபேப்ரிக் ஒன்று, மறுபடியும் அந்த பார்டர் அந்த மாதிரி ஒன்று 2யும் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது ரொம்ப நல்லா வந்துச்சு. உங்கள் ஒரு ப்ளவுஸுக்காச்சு இல்லை ட்ரெஸ்ஸுக்காச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. என் சேனலில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கு ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துச்சு இது. நீங்கள் லைக் பண்ண சில பேருக்கு இந்த வீடியோ போங்க, அதுக்கு தான் நான் லைக் பண்ணுங்கள் சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 3 நாளாக நான் எதுவும் வீடியோ பண்ணி போடலை, சாரிங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த பட்டி அப்படியே நாங்கள் லேஸ் அப்புறமா போட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கேனே இந்த லேஸ் எல்லாம் போட்டு, இந்த லாஸ்ட்டில் போடலை, ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துச்சு பாருங்கள். முன்னாடி மட்டும்தான் நான் டிசைன் பண்ணிடல, ஏன்னா இது முந்தானி மாதிரி வருமே, அதுக்கு அந்த ப்ளவுஸ் மேலே இருக்கு, அதில் நான் அதிகமாக டிசைன் பண்ணல. அப்புறமா லேஸ் எடுத்துன்னு வந்து லேஸ் போட்டு நான் நல்லா டிசைன் பண்ணேன். இந்த ஃப்ராக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் வளர்ந்தாலும் போட்டுக்கலாம், ஏன்னா அந்த பார்டர் வந்து நான் மேலே போட்டிருக்கேன், கீழே போடாமல். பாருங்கள் நான் இப்போ லேஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா, என்ன இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.